ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான எக் நூடுல்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஸோ எக் நூடுல்ஸ் வந்து செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பாருங்கள். கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், பூண்டு தோலை உரிச்சிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி இஞ்சியும் தோலை எடுத்துட்டோம், ரிமூவ் பண்ணியாச்சு. அப்புறம் குட்டி குட்டியாக நல்லா நசுக்கி வச்சுருக்கோம். ஓகேவா? அப்புறம் வந்து கருவேப்பிலை, இது வந்து குடமிளகா, பச்சை கலர் குடமிளகா, கொத்தமல்லி, பீன்ஸு, கேரட் நல்லா துருவி வச்சுருக்கோம், பச்சை பட்டாணி, முட்டை. இது வந்து பார்த்திங்கன்னா சோயாவை வந்து சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருக்கோம். சில்லி பவுடர், மஞ்சள் தூள். அண்ட் தென் நம்ம நூடுல்ஸ் ரெசிபி வந்து செய்ய போகிறோம் இல்லையா? ஸோ நூடுல்ஸு இது சைனீஸோட ஹக்கா நூடுல்ஸ். ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா எக் நூடுல்ஸ் வந்து செய்ய போகிறோம், சைனீஸ் ஹக்கா நூடுல்ஸ். மிளகுத்தூள், டார்க் சோயா சாஸு, க்ரீன் சில்லி சாஸு, டொமேட்டோ சாஸ். ஸோ இதெல்லாம் தான் இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ சூப்பரான ஒரு ரெசிபி வந்து இப்போ செய்ய போகிறோம். ஃபுல் வீடியோவை பாருங்கள். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம், ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி ரொம்ப கம்மி குவான்டிட்டி தான் நூடுல்ஸ் வந்து செய்ய போகிறோம். ஸோ அதனால் ஒரு எக் இருந்தாலே போதும். நூடுல்ஸ் கூட பாருங்கள், கொஞ்சம் நூடுல்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த குவான்டிட்டி நூடுல்ஸ்க்கு இந்த 1 எக்கு என்ஆஃப் தான். சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 1 எக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 2 எக்காக செஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கடாயில் ஆயில் ஊற்றியாச்சு. இந்த கடாயில் கொஞ்சம் ஆயில் இருந்துச்சு. ஸோ அதனால் அதுலேயே நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இந்த நூடுல்ஸை அப்படியே எடுத்து போட போகிறோம். ஸோ இதில் வந்து சைனீஸ் ஹக்கா நூடுல்ஸ், ஹக்கா எக் நூடுல்ஸ் செய்கிறோம். இதை திருப்பி விட்டுக்கலாம். லைட்டாக கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடலாம். நல்லா அந்த நூடுல்ஸ் வந்து வெந்து ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், சூப்பராக ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் நூடுல்ஸ் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டிக்க போகிறோம். அதில் தண்ணி தனியாக, நூடுல்ஸ் தனியாக செப்பரேட் பண்ண போகிறோம்.
இப்போ பாருங்கள். ஸோ கடாய் அதில் வச்சாச்சு. அதில் இருக்க ஈரம் எல்லாமே நல்லா காயட்டும். ஸோ சூப்பரான டேஸ்டியான சைனீஸ் ஹக்கா நூடுல்ஸ் எக்கு வச்சு செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், ஆயில் ஊற்றியாச்சு. இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு சைனீஸ் ஸ்டைலில் செய்கிறோம். இப்போ இஞ்சியும் பூண்டும் போட போகிறோம். வெங்காயம், வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். குடமிளகா போட போகிறோம். பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். சரி, இப்போ நம்ம போட்டோம் இல்லையா, குடமிளகாவும் போட்டிருக்கோம், பச்சை மிளகாவும் கீரி போட்டிருக்கோம், ரெண்டுமே. பச்சை பட்டாணியை தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு அதையும் போட்டுக்கலாம். பச்சை பட்டாணிலாம் போட்டு செய்கிறோம். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு துருவின கேரட்டு அதையும் போட்டாச்சு. எல்லாத்தையும் மொத்தமாக நல்லா வதக்கிக்கலாம். பீன்ஸு கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ பீன்ஸும் வந்து போட்டுக்கலாம். கோஸ், கேபேஜ் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டாச்சு. உப்பு, கரண்ட் வச்சு மொத்தமாக எல்லாத்தையும் நல்லா கிண்டிக்கலாம். இப்போ அடுத்தது இங்கே பாருங்கள், சோயா சங்க்ஸ் இருக்குது இல்லையா, இதை வந்து நாங்கள் சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சுருந்தோம். அதெல்லாம் புழிஞ்சிட்டு அதையும் போட்டுக்கலாம். இப்போ டார்க் சோயா சாஸ் வந்து ஊற்றிக்கலாம். இப்போ டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதை நல்லா வேக வச்சுருந்தோம் இல்லையா, ஆற வச்சுருந்தோம் இவ்வளோ நேரம். இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். வேக வச்சு அது ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சு அதுக்கப்புறமா இப்போ அந்த கடாயில் போட்டுக்கிறோம். மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். சில்லி பவுடர் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். இப்போது ஆல்ரெடி நம்ம எக்கை வந்து கிளறி வச்சுருந்தோம் இல்லையா உடச்சி, ஸோ அதை வந்து போட்டுக்கலாம். ஸோ சைனீஸ் ஸ்டைலில் எக் ஹக்கா நூடுல்ஸ். ஹக்கா நூடுல்ஸ் எக்கெல்லாம் வச்சு செஞ்சுருக்கோம். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லிலாம் தூவி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ஹக்கா நூடுல்ஸ் எக்கு போட்டு எக்கு ஹக்கா நூடுல்ஸ் சைனீஸ் ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.
பாருங்கள் இந்த நூடுல்ஸ் எல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள். ஸோ நீங்களும் இதே மாதிரி ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். எக் ஹக்கா நூடுல்ஸ் ரெடி.